விருத்தி இருக்காது வாழ்க்கையில். தேவ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். விருத்தி இருக்காது. நோ மல்டிப்ளிகேஷன், நோ எக்ஸ்பேன்ஷன், நோ பிளெஸ்ஸிங் இன் ஹேண்ட் ஒர்க்ஸ். நித்திய கண்ணும் பூர்ண ஆயுசாக இருக்கும். எவ்வளோ வயசானாலும் வேலையில் ஒரு அதிகாரம் இருக்காது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச படிப்பு இருக்கும், ஆள் எல்லாம் தோற்றம்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி இருக்காது, ஆனால் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. தே வில் பி வெரி பிஸி இன் தர் ஓன் ஒர்க்ஸ். நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். செம்மையானவர்களே, நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தம் செம்மையாக இருந்த உன் தகப்பனாகிய தாவீது நடந்து போல் நடப்பாயானால் 1 ராஜாக்கள் 9:4 வாசிக்கிறோம். தாசனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் நீ நடந்தினாக்கா தாவீது கட்டினதை போல் உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். என்ன சாலமோன் கர்த்தர் சொல்கிறார், ஈசா கர்த்தர் சொல்கிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிந்து இருந்ததை போல. அப்போ கீழ்ப்படிதல் செம்மையானது செய்யறதுனா என்னென்னா, கர்த்தர் அருவருக்கிறத முதல்ல தெரிஞ்சால் தான் நீங்கள் செம்மையான செய்வீங்க. சில பேருக்கு சில காரியம் விக்கிரகம். ஆமாம், இப்போ நல்ல ஒரு மனுஷன் படிப்பு தான் அவனுக்கு அடையாளமாக இருக்குது. அவனை கூப்பிட்டு, சில பேருக்கு அது ஒரு பெரிய பைத்தியமே இருக்கும். தெரியாது இந்த பைத்தியம் வெளியில் நிறைய பேருக்கு. நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. இது நம்ம தமிழகத்தில் இது அதிகமாக இருக்கும், இந்த பித்து. இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி பாருங்களேன், கோவம் வந்துடும் அவனுக்கு. யாரை பார்த்துடா சொன்னேன் இங்கிலீஷ் தெரியாதுன்னு? இது அந்நிய மொழிடா, நம்ம மொழி இல்லை. தாய்மொழி தமிழ்னாலும் 2 பேர் பேசணும், தமிழில் இங்கிலீஷை தான் பேசுவான். அப்படியே ஊறிட்டு இருக்குது. அது தெரியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். அது கோச்சுக்குவாங்க சில பேர். என்ன போய் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டார் அவர், என்ன போய் இங்கிலீஷ் தெரியாது சொல்லிட்டாரு. அது ஒரு மாதிரி கனவீனமாக, அது ஒரு விக்கிரகம் அவனுக்கு. வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீடு ஒரு பெரிய விக்கிரகமாகிடும். செம்மையானவர்களுக்கு எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. எந்த பலவீனமும் வெளில தெரியக்கூடாது, எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. நீங்கள் எதில் உங்களை பறைசாட்டுங்களோ நீங்கள் அதில் ஒரு பைத்தியமாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க உலகம். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வசனம் அதெல்லாம் நீங்கள் பேஜில் போடுறீங்க, அதை பார்த்துட்டு அது வழியிலே ஒரு பிசாசு. தேவன் ஒன்று சொன்னது உண்டோ, தேவன் ஒன்று பேசுகிறது உண்டோ. நம்மளாம் ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ஸு, நமக்கு இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணலாம், ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபம் பண்ணலாம், நைட்டு வா, கூகுளில் பே பண்ணலாம், சபையில் சட்டை பண்ணாது. இந்த மாதிரி ஐக்கியங்கள்லாம் நடுவில் உள்ளே பூந்துடும். தேவனால் உண்டாக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. நிலையான வீடு நிற்காது. உங்கள் வீடு நீங்களே உடச்சிக்காதீங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும். என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அது ஆல்மோஸ்ட் இன்டெரக்டாக எல்லா மேட்டரும் அந்த மாதிரி சொல்லிவிடும். இன்னும் ஒரு பொம்பளை கிடைக்கல உனக்கு இந்த மேட்டரை சொல்ல, ஒரு ஆம்பளை தானே கிடச்சிது, அதெல்லாம் யோசிக்கணும். இவர் போயிட்டு இன்னொரு பொட்டச்சியை பார்த்து சொல்கிறது, என் பொண்டாட்டி சரியில்லை, அது பேய், அதுக்காக ப்ரேயர் பண்ணு. நான் உன்ன மாதிரி தான் ஒருத்தரை எதிர்பார்த்தேன் லைஃப்பில், இந்த பேய் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு ஜில்லுன்னு இருக்கும். எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, உனக்கு புருஷன் சரியில்லைன்னு கொஞ்ச நாள் இவங்க ஒன்றாயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. இது செம்மையான வழி.